அதாவது தூத்துக்குடியில இந்தியாவின் முதலாக அதாவது எலக்ட்ரானிக் கார் தயாரிக்கக்கூடிய மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமான வின்பாஸ்ட் ஆட்டோ லிமிடெட் கம்பெனியானது இந்தியாவில் தனது முதல் உற்பத்திக்கான அடிக்கல் நாட்டு விழாவை இந்த தூத்துக்குடியில் நடத்தியது. இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் மற்றும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தொழில்துறை செயலாளர் மற்றும் சிப்காட் இயக்குனர் மற்றும் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த தூத்துக்குடியில் இந்த தொழிற்சாலையானது சுமார் 400 ஏக்கர் நிலப்பரப்பில் வின்பாஸ்ட் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த மின்சார ஆலையானது இந்த இடத்தில் நிறுவப்பட உள்ளது. இந்த கடந்த 50 நாட்களுக்கு முன்பாக, அதாவது கடந்த மாதம் நடைபெறும் புரிந்துணர்வு, அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று நடைபெற்றது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 50வது நாளில் இந்த ஆலையினுடைய அடிக்கல் நாட்டு விழா இன்று தொடங்கப்படுகிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தூத்துக்குடியில் அமையக்கூடிய இந்த மின்சார உற்பத்தி ஆலையானது சுமார் 1 லட்சம் கார்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலையாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் பொருளாதார வளர்ச்சிக்கு இது பெரும் பங்களிப்போடு இருப்பதோடு சுமார் 3000 முதல் 3500 தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கவும் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் ஆரம்பத்தில் இருந்தே உள்ளூர் மயமாக்கலையே அதிகரிப்பதாக நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அந்த சிஓ அவருடைய பேச்சில் அவர் தெரிவித்தார். உலக அளவில் சிறந்த விநியோக தரத்துடன் இணைந்து செயல்படும் எனவும் இந்தியாவை தனது சர்வதேச சந்தை விரிவாக்கத்திற்கு ஒரு உந்து சக்தியாக இந்த நிறுவனம் பயன்படும் எனவும் தெரிவித்தார்கள். இந்த நிறுவனத்தின் மூலம் சுமை போக்குவரத்து மாற்றத்திற்கு, அதாவது ஏற்படுத்துவதற்கான பசுமை போக்குவரத்து மாற்றத்திற்கு ஏற்படுவதற்கான ஒரு உறுதிப்பாட்டை காட்டுகிற இந்த ஆலையாக இருக்கும் எனவும் தெரிவித்தார்கள். இந்த ஆலையானது சுமார் 16,000 கோடி முதலீட்டில் இந்த இடத்தில் வர இருப்பதாகவும், முதல் கட்டமாக 4,000 கோடி இந்த இடத்தில் முதலீடு செய்து உற்பத்தியை துவக்க உள்ளதாகவும் இந்த நிறுவனத்தினர் தெரிவித்தார்கள். இன்றைக்கு இப்பொழுது காலையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த இடத்தில் அந்த அடிக்கல் நாட்டிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்காக தூத்துக்குடியில் நடைபெறுகிற அந்த வெள்ளம் பாதிப்புகளுக்குள்ளான மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக சென்றுள்ளார்கள். இப்பொழுது இந்த இடத்தில் வரப்போகிற இந்த ஆலையானது மிகப்பெரிய ஒரு ஆலையாக இருக்கும் எனவும், தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக, தொழில் நகரமான தூத்துக்குடிக்கு மேலும் ஒரு மெருகூட்டக்கூடிய சக்தியாக இந்த ஆலை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆலை வந்தது என்றால் நேரடியாக 3000 முதல் 3500 வரையும், 3500 நபர்கள் வரையிலும், மேலும் 10,000 பேர் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. இந்த ஆலை வருவதனால் இந்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், தூத்துக்குடிக்கு ஒரு பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது. பைத்ரா.